ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சிறுதானிய அரிசி வகைகளை வச்சு நம்ம அரிசி எப்படி ஊற வச்சு நம்ம தோசை இட்லி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்களா, ஒரு டம்ளர் வந்து வீட்டரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் உளுந்து. இப்போது சிறுதானிய அரிசி வகைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் குதிரைவாளி, ஒரு டம்ளர் தினை அரிசி, சாம அரிசி என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, ஸோ இருக்கிறது வரல நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டம்ளர் கம்பு, ஒரு டம்ளர் கருப்பு கவுனி. இப்போது இந்த அரிசி எல்லாமே நம்ம வந்து நல்லா கழுவி 5 hours நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நான் இப்போ உங்களுக்கு 5 hours கழித்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், 5 hours ஆயிடுச்சு. நல்லா அரிசி ஊறிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி இட்லி மாவு எப்படி மாவு அரைப்பீங்களோ அது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து புளிக்கட்டும்னு விட்டுடுங்க. மூடி போட்டு 5 hours நல்லா புளிக்கட்டும் மாவு. நான் உங்களுக்கு 5 hours கழித்து காமிக்கிறேன். 5 hours ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு மாவு. இப்போது நம்ம இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம இட்லி தோசை எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் மாவு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு இப்போ நான் தோசை செய்ய போகிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கல் நல்லா காயிட்டுன்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றிக்கோங்க. நான் தோசை செய்ய போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை நம்ம எப்படி செய்யுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி தோசை செஞ்சுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இது போல் செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். தோசை இட்லி எல்லாமே செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த தோசைக்கு சட்னி, கார சட்னி, சாம்பார், காரக்குழம்பு எது வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி எல்லாமே நீங்கள் வந்து தோசைக்கு என்னென்ன நீங்கள் வந்து தொட்டுப்பீங்களோ அதே போல் சேம் நீங்கள் வந்து இதுக்கும் வந்து நீங்கள் வந்து சைடிஷ் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.